بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد தோணை தெரியாமல் வானத்தை படைத்து தீர்ப்பு நாளின் அதிபதியான அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அந்த ஓர் இறையின் சாந்தியும் சமாதானமும் நமது தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் மீதும் தாபீன்கள் தாபீன்கள் மீதும் இந்த மார்க்கத்தை அதன் தூய வடிவில் சொல்லக்கூடிய நல்லவர்கள் மீதும் இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்துள்ள நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த ஜும்மாவுரையை ஆரம்பிக்கிறேன். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் நாம் இந்த ஆதமுடைய மக்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறோம் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார். நாம் படைத்த படைப்பினங்களிலேயே மிக சிறந்த படைப்பாக இந்த மனித சமுதாயத்தை நாம் படைத்திருக்கிறோம். இப்படியான வார்த்தைகள் மற்ற பல்வேறு உயிரினங்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் மனிதர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் சிறந்த படைப்பாக இருக்கிறீர்கள். அப்படி எந்த வகையில் மற்ற ஜீவராசிகளை விட நாம் சிறந்த படைப்புகளாக ஆகிறோம் என்றால், உண்ணுவதாக இருக்கட்டும், ஒன்றை கேட்பதாக அல்லது நடப்பதாக எதை எடுத்துக்கொண்டாலும் மற்ற படைப்பினங்களுக்கும் நமக்குமான பெரும் வித்தியாசம் நம்மளால் பார்க்க முடியாது. நாம் எதை வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை தான் உண்ணுவோம், எதை வேண்டாம் என்று ஒதுக்குறோமோ அதே போல மாடும் அப்படி சாப்பிடும். ஒரு சில பிராணிகள் அதை பார்த்து விட்டு இது வேண்டாம் என்று நினைத்தால் அதை சாப்பிடாது. இப்படி சாப்பிடக்கூடுவதில் கூட எப்படி மனிதன் வேண்டும் வேண்டாம் என்று ஒதுக்குகிறானோ அதே போல பல்வேறு ஜீவராசிகளும் அப்படித்தான் சாப்பிடுகிறது. அப்போ பல்வேறு படைப்புகளை விட எதில் நாம் சிறந்தவர்களாக இருக்கிறோம் என்றால், இந்த மனிதர்கள் எதையும் அவர்கள் ஒரு ஆடு செய்வது போல ஒரு மாடு செய்வது போல இவர்கள் செய்ய மாட்டார்கள். இவர்களுக்கென்று ஒரு பகுத்தறிவு இருக்கிறது, ஒவ்வொன்றையும் சிந்தித்து செயல்படக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் மற்ற நம்மளை விட வீரத்திலேயும் உடல் ஆரோக்கியத்திலேயும் பல்வேறு உயிரினங்கள் இருக்கிறது. இப்பொழுது யானை இருக்கிறது என்றால் பெரும் அதை விட கடினமான இருக்கக்கூடிய மிருகங்கள் கூட ஒரு சில நேரங்களில் யானையை பார்த்தால் பயப்படும். நாம் கூட யானை என்றால் பல தூரம் நின்று நிற்போம். இப்ப சமீபத்தில் கூட காட்டு யானை வரும் பொழுது யானைக்கு அருகையில் நிற்காதீர்கள் என்று எல்லா இடங்களிலும் போர்டு வைக்கப்பட்டாலும் ஒரு மனிதர் போய் செல்ஃபி எடுக்கிறேன்ட்டு அது பக்கத்துல போய் நிற்கிறாரு, அது உதச்சி தள்ளிட்டு போயிடுச்சு. இது ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு சாமானியான எந்த ஒரு மனிதனாலும் இது உணரப்பட்டாலும் அந்த நேரத்தில் அதனுடைய அறிவு வேலை செய்யாமல் மிதிப்பட்டவராக இன்றைக்கு ஒரு மனிதர் இருக்கிறார். இப்படி அறிவு மிகுந்தவர்களாகத்தான் மனிதனை மனிதனும் பார்க்கிறான்.
படைத்த ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் நம்மளையும் பார்க்கிறான். இப்போ அல்லாஹு தஆலா நம்மளை படைத்து நமக்கென்று ஒரு பண்பு வர வேண்டும் என்பதற்காக ஒரு கட்டளை விதிக்கிறான். அப்படியான கட்டளை தான் திருமறை குர்ஆன். அந்த குர்ஆன் நமக்கு முதல் அத்தியாயம் முதல் வசனம் இறங்குகிறது. இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உமது இறைவன் பெயரால் நீ ஓதுவீராக என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய முதல் வசனம். அந்த முதல் வசனத்திலேயே அல்லாஹு தஆலா நீ 50 வேளை தொழுகை உனக்கு கடமையாக்கிறது என்று சொல்லியிருக்கலாம். அல்லது உங்களை பண்படுத்துவதற்காக நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கலாம். பல்வேறு கடமைகள் இருக்கிறது, பல்வேறு வணக்க வழிபாடுகள் இருக்கிறது. ஆனால் இதை எதையுமே அல்லாஹ் சொல்லாமல் உங்களை நான் சினை முட்டையிலிருந்து நான் படைத்திருக்கிறோம் என்று சொல்லி காட்டுறான். ஒன்றும் இல்லாத உங்களை சினை முட்டையிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அல்லாஹ் பெயராக ஓதுவீராக, உங்களை கருவுற்ற சினை முட்டையிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம் என்ற செய்தி மனிதனை அல்லாஹ் எந்த வழியில் பார்க்கிறான் என்று பாருங்கள். அவனை நாம் எது சொன்னாலும் இவன் அப்படியே மலக்குமார்கள் போல இவன் பார்க்க மாட்டான். ஒரு வார்த்தையை இவனிடத்திலே பயன்படுத்தினால் இவன் இது என்னவா, எதற்காக இது அல்லாஹ் பேசுகிறான், இந்த வசனத்தை அல்லாஹ் எதற்கு நமக்கு சொல்லி இருக்கிறான் என்று அவன் சிந்தித்து செயல்படுவான் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மளை சிறந்தவர்களாக பார்க்கிறான். ஆனால் நாம் தான் நம்மளையே சில நேரங்களில் அறிவிழந்தவர்களாக, ஒரு அறிவாளிகளாக செயல்படாதவர்களாக நாம் இருக்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா எந்த வேத வரிகளிலும் நீங்கள் பார்க்கப்படாத ஒன்று தப்பருல் குர்ஆன், பல்வேறு வசனங்கள் இறங்கும். ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் அவர்களுக்கு ஏற்ப பல்வேறு வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வேதங்கள் எல்லாம் அவர்கள் சொன்னதை அப்படியே செயல்படுத்த வேண்டும். இதை எல்லோருக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்ப்பார்கள். திருமறை குர்ஆனையும் முஸ்லிம்கள் அவ்வாறு தான் பார்க்கிறார்கள். என்ன இருக்கிறதோ அப்படியே நாம் செயல்படுத்த வேண்டும். அதிலே நமக்கு யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் இதை அப்படியாக சொல்லவில்லை. நீங்கள் தப்பருல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்க இது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிவிட்டான், படைத்தவன் உங்களுக்கு வழங்கிவிட்டான், படைக்கப்பட்ட நாம் அப்படியே ஃபாலோ பண்ணணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு வழங்கியிருக்கிறேன், நீ சிந்தித்து பார் என்று படைத்தவன் நமக்கு பேசுகிறான். பல்வேறு வரிகளில் நீங்கள் பல்வேறு வசனங்களில் நீங்கள் சிந்தியுங்கள், சிந்தித்து பாருங்கள். அறிவுடையவரும் அறிவில்லாதவரும் சமமாக மாட்டார்கள். இதெல்லாம் இப்படியான வசனங்கள், இப்படிப்பட்ட ஒரு வேத வரிகள் எந்த வேதத்திலையும் பார்க்க முடியாது. அறிவு சார்ந்து அறிவை வைத்து பேசக்கூடிய ஒரு வேதத்தை நீங்கள் திருமறை குர்ஆனை தாண்டி நம்மளால் எந்த வேதத்திலையும் பார்க்க. அப்படி படைத்த ரப்புல் ஆலமீன் படைக்கப்பட்ட மனிதர்களை சிறந்த படைப்பாக பார்க்கிறான். அதனால்தான் சிறந்த வார்த்தைகளை கொண்டு நமக்கு பேசுகிறான். ஏனென்றால் இந்த மனிதர்கள் ஒன்றை சொன்னோம் என்றால் அதை அப்படியே ஏற்க மாட்டார்கள், சிந்தித்து பார்ப்பார்கள். வானங்களை பாருங்கள், அல்லாஹ் பல்வேறு வசனங்களை பேசும் பொழுது நீங்கள் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய வானங்களை பாருங்கள், படைக்கப்பட்டிருக்க பூமியை பாருங்கள், மழை எவ்வாறு பொழிய செய்கிறது என்று நீங்கள் பாருங்கள். ஏனோ தானோ என்று நீங்கள் படைத்தவனை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. இதையெல்லாம் பாருங்கள். நீங்கள் படைக்கிறீர்களே, நீங்கள் ஒன்றை உருவாக்குகிறீர்களே, அதை விட இது எப்படி இருக்கிறது, இது உங்களால் செய்ய முடியுமா? இது நம்மளால் செய்ய முடியாது. இது படைக்க. அப்படித்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். பல்வேறு மேஜிக் செய்யற வித்தைக்காரர்கள் எதிர்ப்புறத்துல இருக்கிறாங்க, இந்த புறத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அந்த வித்தைக்காரர்கள் கேட்கிறார்கள், மூசாவே உன்னுடைய வித்தை நீ ஆரம்பிக்கிறியா நான் ஆரம்பிக்கவான்னு கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்களே ஆரம்பிங்க அப்படிங்கும் போது அந்த வித்தைக்காரர்கள் எல்லாம் பல்வேறு வித்தைகளை போடுகிறார்கள், பல்வேறு மேஜிக் மாதிரி காட்டுறாங்க. அது அல்லாஹ்வே எப்படி சொல்லி காட்டுகிறான் என்றால், அவர்கள் செய்த பல்வேறு வித்தைகளை பார்த்து மக்களுடைய கண்களை எல்லாம் அது கவர்ந்தன என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் பேசுகிறான். மக்களே ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். கண்டிப்பா இவங்க ஜெயிச்சிருவாங்கிற அளவிற்கான பல்வேறு வித்தைகளை போடுகிறார்கள். அதை பார்த்து மக்களும் ஆச்சரியப்பட்டார்கள்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் நின்றுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ வகி செய்து வருது, மூசாவே உம்முடைய கைத்தடியால் நீங்கள் தரையில போடுங்கிறான். உத்தரவு வந்த உடனே போடுகிறார்கள். அது பாம்பாக மாறி ஒட்டுமொத்த வித்தையும் விழுங்கி விட்டுச்சு. முழுங்கினோடனே அப்ப அங்க யாரெல்லாம் இருக்கிறார்கள்? வித்தைக்காரர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து வியந்து கொண்டிருந்த மக்கள் இருக்கிறார்கள். இதை கட்டளையிட்ட அங்கேயே தான் ஃபிரௌனும் இருக்கிறார். இவ்வளவு பேர் இருந்தும் அங்க யாரு சஜிதாவிலே விழுந்தார்கள் என்றால் வித்தைக்காரர்கள் விழுகிறார்கள். ஒட்டுமொத்த சூனியக்காரர்களும் சஜிதாவிலே விழுந்து சொன்னார்கள், நாங்கள் மூசாவும் மூசாவுடைய ஹாரூனுடைய இறைவனும் ஆகிய அந்த அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் ஏற்றுக்கொண்டார்கள்? சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதுலயும் சான்று இருக்கிறது. பல்வேறு மக்கள் இருக்கிறாங்களே, மக்களை ஒரு மேஜிக்காரன் ஏமாத்திடலாம். ஆனா ஒரு மேஜிக்காரன் இன்னொரு மேஜிக்காரனை ஏமாத்த முடியாது. இப்போ ஒரு பரவலாக ஒரு 100 மேஜிக்காரன்லாம் உட்கார வச்சிருக்கோம். நான் ஒரு மேஜிக் பண்றேன்ட்டு நான் ஒரு வித்தை புதுசா செஞ்சா கூட எதுக்கு உட்கார்ந்துருக்க மேஜிக்காரன் என்ன சொல்லுவாருன்னா, நீ எங்கேருந்து எடுத்த நான் சொல்றேம்மா. ஏன்? ஒவ்வொரு நுணுக்கமும் ஒவ்வொருத்தவரும் தெரிந்து வைத்திருப்பார்கள். மக்களுடைய கண்களையும் மக்களை முட்டாளாக்குவதையும் தாண்டா மேஜிக்காரன் செய்ய முடியும். ஆனால் ஒரு மேஜிக்காரன் இன்னொரு மேஜிக்காரனை முட்டாளாக்க முடியாது. கொஞ்ச நேரம் கூர்ந்து அவன் கவனித்து விட்டால் எங்கிருந்து இது நீ எடுத்த, எங்க மறைச்சு வச்சிருக்கன்னு அவன் கண்டுபிடிச்சிருவான். அதனால்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டுமொத்த வித்தைக்காரர்களுக்கு முன்னால் தன்னுடைய கைத்தடியை போடுகிறார்கள். அது பாம்பாக மாறுகிறது, ஒட்டுமொத்த வித்தையை விழுங்கிடுகிறது. இது மேஜிக்காலாம் பண்ண முடியாது. இது படைத்த ரப்புல் ஆலமீன் எங்கிருந்தோ மறைமுகமான ஆற்றல் அவர்களுக்கு வருகிறது. சாமானிய மக்களாலும் எந்த ஒரு அறிவு ஜீவராசியிலாலும் இது செய்ய முடியாது என்று அந்த வித்தைக்காரர்கள் நம்பினார்கள். அதனால்தான் விழுந்தாங்க. இது நம்மளால் செய்ய முடியாது, வாய்ப்பே இல்லை. இது ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு ஆற்றல் அவர்களுக்கு வந்துதான் இப்படியான ஒரு ஒன்றை செய்தார்கள் என்று வித்தைக்காரர்கள் சஜிதாவிலே விழுந்தார்கள். அப்போ எவ்வளவு தூரம் அந்த அறிவாற்றலை அல்லாஹ் அந்த நேரத்திலே அந்த மக்களுக்கு தந்து பெரிய ஹக்கை உள்ளே நுழைய செய்தான் பாருங்கள். இப்ப அறிவு என்பது சாமானது அல்ல, ஒரு மிக சிறந்த ஒன்றை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அந்த அறிவை கொண்டு இன்னும் சொல்ல போனால் பல்வேறு மேதைகள், அறிவாளிகள், விஞ்ஞானிகள் என்று நாம் கருதப்படக்கூடிய பல்வேறு மக்கள் இருக்கிறாங்களே, இந்த அறிவில் இருந்து 5-7% தான் பயன்படுத்துகிறார்களாம். பெருசா 100க்கு 100 அல்லது 100க்கு 90% பயன்படுத்தி இதையெல்லாம் கண்டுபிடித்தார்கள் என்றே இல்லை. வெறும் 5-7% தான் இந்த ஒட்டுமொத்த விஞ்ஞானிகளே பயன்படுத்தக்கூடிய அறிவாக இருக்கிறது என்றால் மீதி இருக்கக்கூடிய 93% சும்மா தான் இருக்கு. எவ்வளவு பெரிய அறிவு பாருங்க. இந்த ஒட்டுமொத்த அறிவும் மனிதன் இயக்கிவிட்டால் அவன் பயன்படுத்தக்கூடிய, அவன் சிந்திக்கக்கூடிய அறிவு என்பது மிக சிறந்ததாக போகும். அப்படியான ஒரு அறிவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இது முஸ்லிம்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு மிக சிறந்ததாக பார்க்கப்பட வேண்டும் என்பதையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிந்தனையோடு அறிவோடு செயல்படக்கூடிய சகாபாக்களுக்காக துவா செய்வார்கள். ஒரு சகாபியை கூப்பிட்டு, நீங்க ₹1 கொடுக்குறாங்க, ஒரு நாணயத்தை கொடுத்து மார்க்கெட்ல போய் ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவரு சந்தைக்கு போறார், ₹1 கொடுத்து ஒரு ஆடு வாங்குறார். திரும்பி வர வழியிலேயே ₹2 அந்த ஆடை விற்கிறார். ₹2 ஆடை வித்துட்டு அதே சந்தையில் மீண்டும் ₹1 ஒரு ஆடு திரும்பவும் வாங்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வர்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ நீங்கள் வாங்கி வர சொன்ன அந்த ₹1 நாணயம், இது நீங்க வாங்கி வர சொன்ன ஒரு ஆடு அப்படின்னு 2த்தையும் ஒப்படைக்கிறார். இது என்ன செஞ்ச? ₹1 ஒரு ஆடு தானே கிடைக்கும், நீ எப்படி திரும்ப ₹1 கொடுத்தன்னு கேட்கும் பொழுது இதையெல்லாம் சொல்றாங்க. நான் ₹2 வித்துட்டு ₹1 திரும்ப ஆடு வாங்கிட்டு உங்கள்கிட்ட வந்தேன். என்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த வியாபார திறமையை பார்த்து விட்டு எனக்காக கையேந்தி பிரார்த்தனை செய்தார்களோ, அன்றிலிருந்து எனக்கு ஒரு பிடி மண்ணை எடுத்தால் கூட இரட்டிப்பு லாபத்தை தான் நான் பார்த்தேன். எந்த அளவிற்கு ஒரு வியாபாரம் செய்தாலும், ஒரு குடும்பத்தை நடத்தினாலும், பல்வேறு ஒரு நிர்வாகத்தை நடத்தினாலும், எதை செய்தாலும் இந்த மனிதர்கள் அறிவோடு செயல்படும் பொழுது அதற்கென்று அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பலனை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த அறிவிலே
குறைந்தவர்களாக, அலட்சியமானவர்களாக அல்ல, சிறந்தவர்கள். முதல் போர் பத்ர் யுத்த களத்திலே நிற்கிறார்கள். 300 சொச்ச சஹாபாக்கள் எதிரிகளை நோக்கி நின்றும் பொழுது எதிரி படையில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்? நமக்கு இன்றைக்கு ஹதீஸ்களிலே படிக்கும் பொழுது 1000 எதிரிகள் இருந்தார்கள் என்று படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் களத்திலே நிற்பவர்களுக்கு 1000 எதிரிகள் என்று எப்படி தெரியும்? அதை தெரியாம களத்திலையும் இறங்க முடியாது. அப்போ 2 சகாபாக்களை கூப்பிட்டு எதிரி படையில யாரையாவது பிடிச்சிடுவாங்கிறாங்க. இப்ப எதிரி படையிலேருந்து வந்துடுறாங்க. அழைச்சிட்டு கூட்டிட்டு எவ்வளவோ அடித்து பார்க்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான எந்த ஒன்றும் அவர்களிடத்திலிருந்து கிடைக்கல. அப்போ நிப்பாட்டினுங்க சொல்லிட்டு ஒரு சில கேள்விகளோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடுறீங்களா? நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகங்கள் உங்களிடத்திலே அறுக்கப்படுகிறது என்று கேட்கும் பொழுது 10 ஒட்டகங்கள் என்று அவர் பதில் சொல்றார். 10 ஒட்டகங்களா? சகாபாக்கள் நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திரும்பினார்கள். ஒரு ஒட்டகத்துக்கு 100 நபர்கள் சாப்பிடக்கூடும். 10 ஒட்டகங்களுக்கு 1000 எதிரிகள் எதிரி படையிலே இருக்கிறார்கள் என்று ஒட்டுமொத்த சகாபாக்களுக்கும் அறிவு செய்கிறார். அப்போ வெறுமனே களத்திலே தலைவர் இப்படி ஒரு சாதாரண ஒரு மார்க்க தலைவராகும் அப்படியாக அல்ல, மார்க்கத்திலும் சிறந்து விளங்குவார்கள். ஒரு படை தலைவராக நின்றால் அதற்கு என்னென்ன தலைமை தாங்க முடியுமோ அத்தனையும் வகுப்பார்கள். பல்வேறு தண்ணீர் கூடங்கள் இருந்தது. முதலிலே பல சகாபாக்களை அழைத்து தண்ணீர் கூடங்களை அபகரியுங்கள் என்று சொன்னார்கள். எதிரிகளுக்கு தண்ணீர் இல்லாமல் திண்டாடினார்கள். இப்படி பல்வேறு யூகங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த போர்க்களத்தில் யூகித்துப்பார்கள். இப்படி அறிவிலே சிறந்தவர்களாக சகாபாக்களையும் பார்ப்பார்கள். அவர்களும் அறிவில் சிறந்தவர்களாகத்தான் விளங்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பல்வேறு மக்களோடு ஆலோசனை செய்து சிறந்த ஒன்றை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் என்றால் எல்லாம் அறிவு சார்ந்தது. அப்போ மனிதர்கள் என்றாலே அறிவிலே சிறந்தவர்கள், அறிவாளிகள். அப்படித்தான் அல்லாஹு தஆலா நம்மளை பார்க்கிறான் என்றால் அறிவற்ற செயல்களிலே நாம் ஈடுபடக்கூடாது என்பதுதான் இதற்கு எதிரான ஒரு சொல்லாக இருக்கிறது. இப்பொழுது முஸ்லிம்கள் அல்லாஹ்வை மாத்திரம் நம்புகிறோம் என்று சொல்லுகிறோம். பல்வேறு கடவுள் நம்பிக்கையிலே இருக்கிறார்கள். கடவுள் நம்பிக்கை அற்றவர்களும் இருக்கிறார்கள். கடவுளே இல்லை, எல்லாம் இயற்கை சார்ந்தது, அல்லது பல கடவுள் நம்பிக்கையிலே இருப்பார்கள், அல்லது மூவர்ண கடவுள் நம்பிக்கையிலே இருப்பார்கள். இப்படி பல்வேறு விதங்களில் கடவுள் நம்பிக்கை சார்ந்தவர்கள் பல விதங்களிலே இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை இஸ்லாத்தை அடிப்படையாக தங்களுடைய வாழ்வில் அமைத்து கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமும் படைத்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை தெளிவாக பயன்படுத்துகிறோம். எந்த அளவுக்கு தெளிவுபடுத்துகிறோம்? ஒரு 3 வயது குழந்தை, 2 வயது குழந்தை கூட 12 மணிக்கு நீங்க எழுப்பி கேளுங்க. 3 நாள் நல்லா பேசக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தையாக இருக்கும். நீங்கள் இரவு 12 மணிக்கு எழுந்துச்சு முதல் கலிமா சொல்லுமா அப்படின்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று தெளிவுபடுத்தும். ஆனால் தெளிவாக சொல்வதற்காக அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை என்பதுதான் இந்த மார்க்கத்திலே ஆணித்தனமாக ஒன்று. ஊமையாக ஒரு பிள்ளை பிறக்கிறது, பேச முடியவில்லை, அதனால் அது முஸ்லீம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஏன்? அதனுடைய கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ். வாய் வழியாக சொன்னாலும் வாய் வழியாக சொல்லாவிட்டாலும் அது இஸ்லாமிய குழந்தை, முஸ்லீம் என்பதற்கான அடையாளம் வாய் வழியிலே சொல்வதல்ல, அது வாழ்க்கையிலே கடைபிடிப்பதுதான் என்பது எல்லா அறிவாளிகளுக்கும் தெளிவானதாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பாருங்க, பல்வேறு எதிரிகள் இருந்தார்கள். அனைத்து எதிரிகளும் எந்த கைவசத்தை வைத்திருந்தார்? காபத்துல்லாவை கைவசத்திலே வந்திருந்தார்கள். காபத்துல்லா என்பது இறைவனால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பூமி என்ற எந்த நம்பிக்கையிலும் குறைவானவர்கள் அல்ல. ஏன்? அவர்களுக்கு யானை படை பற்றியான அறிவுக்கு முன்பே அவர்களுக்கு தெரியும். பல்வேறு யானை படையை அல்லாஹு தஆலா பறவைகளை வைத்து அழித்தான் என்ற அந்த வரலாற்று செய்தியை அறிந்தவர்கள் அன்றே இருந்த காஃபிர்கள். வெறுமனே எதுவுமே வரலாறு தெரியாதவர்கள் அல்ல,
வரலாறை தெளிவாக தெரிந்தவர்கள். இந்த காபத்துல்லா ஒருவருடைய கையிலே கைவசம் போனால் அவர் அல்லாஹ்வுடைய உதவியிலே உள்ளவர் என்று அன்றைக்கு இருந்த காபீர்களுக்கு கூட தெரியும். அதனால்தான் அந்த ஹஜ்ஜுடைய வெற்றி இருக்குல்ல, காபத்துல்லாவை வெற்றி அடைகிறாங்க. காபத்துல்லாவை வெற்றிக்கு முன்பு வெற்றிக்கு பின்பு என்று நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, இந்த மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவார்கள், முகமதே நீங்கள் அதை பார்ப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு இடத்திலே நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அவனிடத்திலே பாவமன்னிப்பு கேளுங்கள் என்ற வாசகத்தையும் அல்லாஹ் இருக்கிறான். இது முன்பே இறக்கி விட்டான். அந்த செயல் எப்பொழுது நடக்கிறது? காபத்துல்லாவை அல்லாஹ்வுடைய தூதருடைய கைவசம் வருகிறது. பல்வேறு போர்கள், பல்வேறு சிரமங்கள், பல்வேறு ஹிஜ்ரத்துகள், எல்லா பயணங்களையும் தாண்டி ஒரு கட்டத்திலே காபத்துல்லா கைவசம் வருகிறது. இந்த அளவிற்கு காபத்துல்லாவை நெருங்கி கொண்டே இருக்கிறார்கள். பல்வேறு எதிரிகள் அவர்களுடைய வீடுகளுக்கு போய் ஒளிறாங்க. பல்வேறு போர்க்களத்தில் உயிர்களை ஈர்த்தவர்கள், சிரமப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள் காபத்துல்லாவை நெருங்க நெருங்க எந்த ஒரு ரத்தமும் இல்லாமல் சண்டையும் இல்லாமல் மிக இலகுவாக அந்த காபத்துல்லாவை அடைகிறார்கள். காபத்துல்லாவை சுத்தி வந்தோடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், என்னோடு போர் செய்ய விரும்பினால் நான் அதற்கும் தயாராகத்தான் இருக்கிறேன். ஒருவேளை நான் உங்களை கொன்று விடுவேன் என்று நீங்கள் அஞ்சினால், நீங்கள் யாரிடத்திலே தஞ்சம் புகுந்தால் நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் வீட்டுக்கு போயிடுங்கன்றாங்க. பயந்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு போயிடுங்க. இல்லையா, போர் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பினீர்களால் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். எந்த போரும் நடக்கல. காபத்துல்லாவை சுற்றி வளைத்து விட்டார்கள். காபத்துல்லா அன்றைக்குரிய அந்த சாவி அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. காபத்துல்லா கைவசம் வந்து விட்டது. அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அந்த வகை செய்தி கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்திலே நுழைவார்கள் என்ற அந்த செய்தி ஒரு மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து நுழைஞ்சாங்க. கிராமம் கிராமமாக பல்வேறு படைப்படையாக வந்து மார்க்கத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நுழைந்தார்கள். இந்த வரலாற்று செய்தி அறிந்தவர்கள் அன்றைக்கு இருந்த காஃபிர்கள். இப்போ அன்றைக்கு இருந்த அந்த காஃபிர்களை பற்றியான அல்லாஹ்வுடைய பார்வை என்னவாக இருந்தது? அல்லாஹ்வுடைய பார்வை இருக்குல்ல, ரப்புல் ஆலமீனுடைய பார்வையும் அவனுடைய சொல்லும் என்றால் அது சரியாகத்தான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இவர்களிடத்திலே முகமதே நீங்கள் போய் கேளுங்கள், இந்த வானத்தை படைத்தவன் யார் என்று போய் கேளுங்கள், பூமியை படைத்தவன் யார் என்று போய் கேளுங்கள், இந்த பூமியில் இருந்து உங்களுக்கு புல் பூண்டுகளை விளைய செய்பவன் யார் என்று போய் கேளுங்கள், அவர்கள் அல்லாஹ் என்று உங்களுக்கு பதிலளிப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் என்று உங்களுக்கு பதிலளிப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வை நம்பக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்பாமல் அல்ல. எல்லா படைப்புகளையும் படைத்தவன் அவன்தான், அவன்தான் நிர்வகிக்கிறான், அவன்தான் மலையை பொய் செய்கிறான், நமக்கு உணவளிக்கிறான் என்ற எந்த நம்பிக்கையிலும் நம்பிக்கை அற்றவர்களாக காஃபிர்கள் அல்ல, நம்பித்தான் இருந்தார்கள். ஆனால் நாளை மறுமையில் இறைவனை நெருங்குவதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. சில நல்லவர்கள் இருக்கிறார்கள். அந்த நல்லவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த நல்லவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த நல்லவர்கள் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று இப்படி அவர்களாகவே எண்ணிக்கொண்டு சில நல்லவர்களை எல்லாம் சிலைகளாக வடித்து காபத்துல்லாவிலே வைத்து விட்டார்கள். அப்போ அல்லாஹ் எப்படி பேசுகிறான் என்றால், அல்லாஹுவை இவர்கள் அவனுடைய தகுதிக்கு ஏற்ப நம்பவில்லை. அதுதான் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உண்டான வித்தியாசமே. அவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள், எல்லா படைப்பையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று நம்பினார்கள். ஆனால் அவனுடைய தகுதிக்கு ஏற்ப அவர்கள் நம்பவில்லை. அல்லாஹ் தான் நேரடியாக உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், நேரடியாகத்தான் உங்களை கண்காணிக்கிறான், யாருடைய உபதேசத்தையும் அல்லாஹ் அவன் ஏற்றுக்கொள்ளாமல் எதையும் நடக்காது என்ற இப்படியான நம்பிக்கை இருக்குல்ல, இதுல கோட்டை விட்டாங்க. பல்வேறு இடங்களில் இப்படியான கோட்டை தான் அவர்களுடைய அந்த பெரும் ஓட்டையாக மறுமையிலே பெரும் நரகத்துக்குரிய செயலாக, நிரந்தர நரகத்துக்குரிய செயலாக மாறியது. இப்போ இந்த மாதம் என்றாலே பல்வேறு பெரும் பெரும் பள்ளிவாசல்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்றுதான் மௌலது பாடல்கள். மௌலது என்றாலே எல்லோருக்கும் தெரியும். நம்மை விட பல்வேறு
வேற வேற மதத்திலே உள்ளவர்கள் கூட சொல்வார்கள், இன்னைக்கு நபியை புகழ்வார்கள், நபியை புகழ்ந்து பாடல்கள் வழியாக பாடுவார்கள். பாடல்கள் தவறா, புகழ்வது தவறா என்றால் புகழ்வதும் தவறல்ல. பாடல் வழியிலே ஒரு சிறந்த வரியிலே நான் சொல்கிறேன், அதுவும் தவறல்ல. ஆனால் ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒரு தகுதி இருக்கிறது. அல்லாஹ்வுக்குரிய தகுதி அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு யாருக்கும் கிடையாது. அதை ஒரு முஸ்லிம் தெளிவாக நம்ப வேண்டும். அந்த தெளிவிலே கோட்டை விட்டு விட்டால் நாளை மறுமை என்பதும் நிரந்தர நரகத்துக்குரிய ஒன்றாகத்தான் போய்விடும். சொல் வடிவாக இருந்தாலும், கவிதை வடிவாக இருந்தாலும், செயல் வடிவாக இருந்தாலும் இது அத்தனையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பல்வேறு வசன செய்திகள் இருக்கிறது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதரை நாம் புகழ்கிறோம். இப்போ நான் புகழ்வதற்கு ஆசைப்பட மாட்டேனா, அல்லது நீங்கள் புகழ்வதற்கு ஆசைப்பட மாட்டீர்களா என்றால், புகழ மாட்டேன் என்று சொன்னாலே நம்ம சத்தம் போடுவோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை பல மக்களுக்கு போதித்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது யாரும் அதை சலித்தவர்கள் அல்ல, எல்லோரும் புகழ்வதற்கு ஆசைப்படுகிறோம். ஆனால் அதுல லிமிட் இருக்கிறது, வார்த்தைகளிலே கவனம் இருக்கிறது, சொல்லக்கூடிய ஒவ்வொன்றிலும் கவன சிதைவில்லாமல். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏழ்மையிலே வாழ்ந்தாலும் அவர்களால் பெருமையாக வாழ்ந்ததில்லை. நாம ஒரு சலாம் சொல்றோம், ஒரு காஃபிர் கூட ஒரு யூதர் அல்லாஹ்வுடைய தூதரை நாசமா போன்னு சொன்னான், சலாம் என்ற வடிவத்திலே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னான். அஸ்ஸலாமு அலைக்கும் கூட அவன் போற வழியில பாட்டுல 10 லைன்ல சொன்னா கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்? அவன் ஒரு பைத்தியம் போல புலம்பிக் கொண்டு போகிறான் என்று நினைத்திருப்பார்கள். ஒரே வரியில சொன்னான், அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதில் சொன்னார்கள். ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது ஒரு சிறந்த ஒன்றாக இருப்பதனால்தான் ஒரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமும் சிறந்து அதை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் குறைந்த நன்மையில் அதிகமான வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டும் என்று 30 நன்மைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் 20, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு 30 நன்மை. வெறும் 30 தானே என்றால் ஒரு நாளைக்கு பல நேரங்களில் ஒவ்வொருவரையும் நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அதனால் நன்மைகளும் இருக்கிறது, ஒருவருக்கொருவருக்கான இணக்கமும் அதிகமாகும். இந்த சலாமையை கிண்டல் பண்ணுகிறார்கள் என்றால், இறந்து போன ஒரு நபருக்கு சலாம் சொல்லுவோம், ஒரு மையவாடியை நாம் கிராஸ் பண்றோம், என்னுடைய தகப்பனார் அடங்கியிருப்பார், என்னுடைய பல்வேறு உறவினர்கள் அடங்கியிருப்பார்கள், தாய் அடங்கியிருப்பார், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுவோம். அங்கே செல்லும் பொழுதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் அதையே ஒரு கிண்டலாக பல முறை ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி சொன்னால் ஒரு முஸ்லீம் ஏற்க மாட்டார், ஒரு அறிவுடையவர் ஏற்க மாட்டார். அப்படியான ஒன்றை கிண்டல் செய்யும் விதமாக பள்ளிவாசல்களை அமர்ந்து செய்து கொண்டிருந்தோம் என்றால் அது எவ்வளவு மோசமான ஒரு அறிவற்ற செயலாக இருக்கும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும். இப்படி பல்வேறு விதமான அறிவற்ற காரியங்களை நாம் செய்கிறோம் என்றால் படைத்த ரப்புல் ஆலமீன் அறிவுடையவர்களாக இந்த மக்களை பார்க்கிறான். அப்படியான ஒரு அறிவுடைய மக்களாக திகழ்ந்து நாளை மறுமையில் சிறந்த ஒரு நற்கூலியை, சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா உங்களை என்னையும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவியால் இந்த தௌஹீதினுடைய எழுச்சி என்பது ஒரு 15-20 வருடங்களில் இந்த மௌலது பாடல்கள் என்பது ஒரு தெருக்களில் உள்ள 10 வீடு இருந்தால் குறைந்தது 7 வீட்டிலாவது அது ஓதப்பட்டு கொண்டிருக்கும். பல்வேறு ஹஜ்ரத்துகள், பல்வேறு அரபியிலே நல்ல சரளமாக படிப்பவர்கள் எல்லாம் ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்து இந்த மௌலது பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய பெரும் உதவி, அருள். இந்த தௌஹீதை நாம் குறைத்து நேரம் கிடைக்கும் போது சொல்லிக் கொள்வோம் என்பது இல்லாமல் அதனுடைய வீரியத்தோடு ஒவ்வொரு நேரமும் இதற்காக நாம் நேரம் செலவழிக்க வேண்டும் என்று செய்த அந்த பெரும் பலன் இன்றைக்கு ஒரு தெருவிலே கூட அது பயன்படுத்தாமல்
எங்கேயாவது ஓதி இது அழிந்து விடக்கூடாது என்பதற்காக பள்ளிவாசல்களே ஓதுகிறார்கள், சில வீடுகளிலே ஓதுகிறார்கள், அவ்வளவுதானே தவிர இறைவனுடைய அருளால் பெரிதாக இது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் முழுமையாக அழிந்து விட்டதா என்றால் அழிக்கப்படவில்லை. எப்பொழுது முழுமையாக எல்லா விதங்களில் இருந்தும் இது அழிக்கப்படுகிறதோ அதுவரை இதனுடைய வீரியம் என்பது, இதை சொல்லக்கூடிய கடமை என்பது அல்லாஹ்வும் நமக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் வேற யாரிடத்திலும் இதை நீங்கள் இதனுடைய அந்த வீரியம் கிடைக்காது. ஏன்? எந்த பள்ளியிலே அது ஓதப்படுகிறதோ அந்த பள்ளியில் நிர்வாகத்திலே இருப்பவர்களும் சரி, அங்கே தொழ போவர்களும் சரி, இதிலே இது சரியல்ல என்று இருப்பவர்கள் இருப்பார்கள். மௌலது என்பது மார்க்கத்திலே இல்லை, தர்கா என்பது மார்க்கத்திலே இல்லை என்று முக்காவாசி நபர்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை தடுக்க முடியாது. ஏன்? அது இது அதே பள்ளியிலே ஓதிக்கொண்டு அதே இடத்துல இருந்தோம் என்றால் நம்மளால் தடுப்பது என்பது அதற்குரிய ஒரு செயல்பாடு வராது. அப்போ இது முழுமையாக ஹராம். நாளை மறுமையிலே இது ஒரு பெரிய ஒரு விளைவை நமக்கு சொர்க்கத்திலிருந்து விலக்கி இருக்கணும் என்று பயந்து இருக்கிறோமே, நமக்கு அல்லாஹ் இந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறார். இதை சொல்லக்கூடிய ஒரு தைரியமும் அதற்குரிய தகுதியையும் நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஏன்? இது முழுமையாக வெறுக்கிறோம், இது முழுமையாக வெறுக்கத்தக்கது என்று பிறருக்கு நாம் போதிக்கிறோம். அப்படியாக ஒரு தகுதி நமக்கு இருக்கும் பொழுது இந்த சொல்லக்கூடிய இந்த செயலை நாம் ஒரு காலம் நாம் தவற விட்டு விடாமல் எந்த இடத்திலெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் சொர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் கிடைத்தால் கூட இந்த உலகமும் உலகத்திலே உள்ள அனைத்தையும் விட அந்த சாட்டை வைக்கக்கூடிய இடம் சிறப்புக்குரியது. அதே போல இந்த உலகமும் உலகத்தை விட சிறந்தது இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக சில நேரங்களை ஒதுக்குவது. அல்லாஹ்வுக்காக நம்மளுடைய ஒரு அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், 1 மணி நேரம் ஒதுக்குகிறோமே, அந்த நேரம் இந்த உலகமும் உலகத்தை விட சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அப்படியான ஒரு நேரத்தை அல்லாஹ்வுக்காக நாம் ஒதுக்கி பல்வேறு தீமையான காரியங்களுக்கு எதிராக நாம் களம் கண்டு நம்மளால் முடிந்தவரை இறக்கும் வரை, நம்மளுடைய உயிர் போகும் வரை இதற்குரிய உழைப்பை தந்து நாளை மறுமையில் வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக, சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா உங்களை முன்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.